டான் போஸ்கோ வழிகாட்டி. அனைவருக்கும் வணக்கம். டான் போஸ்கோ வழிகாட்டி இளையோருக்கும் மாணவர்களுக்குமான வழிகாட்டி. டான் போஸ்கோ வழிகாட்டி இஸ் a Center for Career Guidance, Training and Job Placement Services. 1997 முதல் 27 ஆண்டுகளாய் இப்போ 2024 28வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற இந்த ஒரு சமயத்தில் உங்களை இந்த காணொளி காட்சி வழியாக சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஸோ நம்ம இந்த பதிவுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய கல்வி உதவித்தொகைகள் பற்றி நம்ம கேட்டுட்டு வரோம். ஸோ இப்போவும் நம்ம இன்னொரு தனியார் கல்வி உதவித்தொகை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள் அவங்க கேட்குறாங்க, நம்ம என்னென்ன கொடுக்கணும், எந்த விதங்களில் நமக்கு அந்த கல்வி உதவித்தொகை பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த கல்வி உதவித்தொகை பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் ஸ்டெம் ஸ்டார் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2024-25. நம்மளுடைய இன்ஃபோசிஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தால் நிர்வகிக்கப்படுகின்ற ஒரு ஃபவுண்டேஷன் அப்படி தான் இந்த இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன். இவங்க இந்த கரண்ட் அகடமிக் இயரில் இந்த கல்வி உதவித்தொகையை படிக்கின்ற மாணவிகளுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதில் என்னென்ன தகவல்கள் நமக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்டெம் கோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அந்த ஸ்டெம் கோர்சஸ் சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த ஸ்டெம் கோர்சஸ் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு வந்து இந்த கல்வி உதவித்தொகையானது வழங்கப்படுகிறது. குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு தான் இது நம்ம கொடுக்குறாங்க. இதில் மெடிக்கல் சயின்சஸ் பார்க்கும்போது MBBS, அதுக்கப்புறம் பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி BDS, MBBS, BDS அண்ட் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி அண்ட் ஜென்ரல் BSc டிகிரி படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு இந்த கல்வி உதவித்தொகையானது வழங்கப்படுகிறது. ஸோ எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் அதிகபட்சமாக 1 லட்சம் ஒரு வருடத்திற்கு, சரிங்களா? நீங்கள் படிக்கின்ற ஆண்டுகளுக்கு இந்த கல்வி உதவித்தொகையானது நமக்கு கொடுக்கப்படுகிறது இந்த பிள்ளைகளுக்கு. இதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃபஸ்ட் இயர் ஆஃப் 3-year ப்ரோக்ராம். இப்போ அந்த 3 வருஷம் டிகிரி படிக்கிறீங்கன்னு சொன்னால் அதில் முதல் வருஷம் சேர்ந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த முதல் வருஷம் படிக்கும்போது நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணலாம். இரண்டாவதாக பார்க்கும்போது சப்போஸ் நீங்கள் வந்து 4 year இல்லைனா 5 year டிகிரி ப்ரோக்ராம் படிக்கிறீங்க, 4 year இல்லைனா 5 year டிகிரி ப்ரோக்ராம் படிக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் முதல் அல்லது இரண்டாவது வருடம் ஃபஸ்ட் இயர் இல்லைனா செகண்ட் இயர் படிக்கின்ற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும், சரிங்களா? 3 year ப்ரோக்ராம் சொன்னால் BSc கோர்ஸஸ் சொல்லுவாங்க. 4 year ஆர் 5 year டிகிரி ப்ரோக்ராம்னா BTech, MBBS, BDS அண்ட் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி கோர்சஸ். ஸோ இந்த பெண் பிள்ளைகள் வந்து இந்த இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண இறுதி நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 30 செப்டம்பர் 2024. இந்த மாதம் 30 செப்டம்பர் 2024 இதற்கான இறுதி நாள். இன்னும் ஒரு வார காலம் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது, சரிங்களா? ஸோ என்ன எலிஜிபிலிட்டின்னு பார்க்கும்போது அப்ளிகன்ஸ் மஸ்ட் பி ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ், பெண் பிள்ளைகளாக இருக்க வேண்டும், இந்திய நாட்டை சேர்ந்தவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும், சரிங்களா? ஸ்டூடெண்ட் மஸ்ட் பி என்ரோல் இன் த ஃபஸ்ட் இயர் ஆஃப் 3 year ப்ரோக்ராம், ஃபஸ்ட் ஆர் செகண்ட் இயர் ஆஃப் 4 year ஆர் 5 year ப்ரோக்ராம், சரிங்களா? நீங்கள் BSc டிகிரி படிக்கிறீங்க, 3 வருஷம் கோர்ஸ் படிக்கிறீங்கன்னு சொன்னால் முதல் வருஷம் சேர்ந்த ஒரு பெண் பிள்ளையாக இருக்கணும். இல்லை 4 வருடம் அல்லது 5 வருடம் படிக்கின்ற படிப்பாக இருந்தால் முதல் வருடம் இல்லது 2ஆம் வருடம் படிக்கின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சப்போஸ் BSc டிகிரின்னு சொன்னால் அதில் என்னென்ன ப்ரோக்ராம் படித்தா நீங்கள் அப்ளை பண்ணலான்னு பார்க்கும்போது BScயில் பயோகெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, நர்சிங், ஜியாகிரஃபி, IT, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஃபாரன்சிக் சயின்ஸ். ஸோ இந்த குரூப் எடுத்து படிக்கின்ற பெண் பிள்ளைகள் BScலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் வந்து BTech படிக்கிறீங்கன்னு சொன்னால் MBBS, ஃபார்மசி, BDS, இன்டகிரேட்டட் மாஸ்டர்ஸ், டியூவல் டிகிரி, BTech ப்ளஸ் MTech, இந்த 5 years இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க இல்லையா, அவர்களும் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் எலிஜிபிள். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்க்கும்போது நீங்கள் எந்த நிறுவனத்தில் படித்த ஒரு மாணவியாக நீங்கள் இருக்க வேண்டும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த NIRF அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க்
அது வந்து ஒவ்வொரு வருடம் வந்து இந்த டாப் காலேஜஸ், டாப் யூனிவர்சிட்டிஸ், டாப் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் பண்ணுவாங்க இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன்ஸை பேஸ் பண்ணி. ஸோ அந்த டாப் இன்ஸ்டியூஷனில் படிக்கக்கூடிய ஒரு மாணவியாக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு நீங்கள் எலிஜிபிள். இப்போ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டாப் 50 மெடிக்கல் காலேஜஸ், என்ஐஆர்எஃப்ல வந்து டாப் 50 மெடிக்கல் காலேஜஸ், டாப் 100 ஃபார்மசி காலேஜஸ், அதே போல் டாப் 40 டென்டல் காலேஜஸ், டாப் 100 யூனிவர்சிட்டிஸ். புரியுதுங்களா? ஸோ டாப் 50 மெடிக்கல் காலேஜஸ், அதே போல் டாப் 100 ஃபார்மசி காலேஜஸ், டாப் 40 டென்டல் காலேஜஸ், டாப் 100 யூனிவர்சிட்டிஸ். 2023 ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. 2024 இந்த என்ஐஆர்எஃப்லேருந்து ஒரு லிஸ்ட் வந்திருக்கும். அந்த லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் படிக்கின்ற ஒரு மாணவியாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் எலிஜிபிள். அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் +2 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? +2 வந்து நீங்கள் கம்பல்சரியாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அதே போல் அவங்களுடைய ஃபேமிலி இன்கம், அந்த மாணவியோட ஃபேமிலி இன்கம் அதிகபட்சம் 8 லட்சம் வரை இருக்க முடியும். 8 லட்சத்துக்கு குறைவாக இருக்கிறவங்களும் 8 லட்சம் இருக்கிறவங்களும் விண்ணப்பிக்கலாம். 8 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தால் அவங்க வந்து விண்ணப்பிக்க முடியாது. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேண்டிடேட்ஸ் வந்து அதர் ஸ்காலர்ஷிப் யாரும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க கூடாது. மற்ற ஸ்காலர்ஷிப் எதனா வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு எலிஜிபிள் கிடையாது. நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதை வந்து உங்களால் அவைல் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 லட்சம் ஒரு வருடத்திற்கு உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இப்போ 3 வருஷம் படிக்கிறீங்கன்னா 3 வருஷம் ஒவ்வொரு லட்சம் கொடுப்பாங்க. 4 வருஷம் படிக்கிறீங்க, 5 வருஷம் படிக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த வருடத்திற்கு ஏற்றாற் போல் உங்களுக்கு அந்த கல்வி உதவித்தொகையானது வழங்கப்படும். சரிங்களா? இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், அப் டு 4 இயர்ஸ் நீங்கள் இந்த கல்வி உதவித்தொகையை வந்து உங்களால் வந்து பெற முடியும். சரிங்களா? இப்போ 4 வருஷம் ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 4 வருஷம் அதை வந்து பெறலாம். அதே போல் 3 வருஷம் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் அந்த கல்வி உதவித்தொகையை வந்து பெற முடியும். டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் சாஃப்ட் காப்பியாக இருக்கணும். அதே போல் கிளாஸ் 12ஓட மார்க் ஷீட் இருக்கணும். சப்போஸ் நீங்கள் ஜேஇஇ, செட்டு, நீட்டு இதற்குடைய எக்ஸாம் எழுதிங்கன்னு சொன்னால் அதனுடைய ஸ்கோர் கார்டு ஷீட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு ப்ரூஃபாக வந்து கொடுக்கணும். அதே போல் கவர்மெண்ட் இஷ்யூட் ஐடென்டிட்டி ப்ரூஃப், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு இதில் ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும். கரண்ட் இயர் அட்மிஷன் ப்ரூஃப் நீங்கள் அதில் சேர்ந்து அந்த அட்மிஷன் ப்ரூஃப் வந்து நீங்கள் கொடுக்கணும். அட்மிஷன் லெட்டரோ இல்லை ஃபீ ரெசிப்டோ, போனஃபைட் சர்டிஃபிகேட்டோ இன்ஸ்டியூஷன்லேருந்து வாங்கி கொடுக்கணும். அதே போல் ஃபேமிலியோட இன்கம் ப்ரூஃப் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் இதுக்கு கொடுக்கணும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், சரிங்களா, எந்த அப்ளிகண்ட்டோ அந்த அப்ளிகண்ட்டோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் நீங்கள் சப்மிட் பண்ணணும். சரிங்களா? இது எதில் பண்ணணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பட்டி ஃபார் ஸ்டடி, சரிங்களா, பட்டி ஃபார் ஸ்டடியில் வந்து நீங்கள் அப்ளை கொடுத்து உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அதிலிருந்து நீங்கள் இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் ஸ்டெம் ஸ்டார் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2024-25 இதுக்கு நீங்கள் உள்ளே போனீங்கன்னு சொன்னால் ஸோ உங்களுடைய ஸ்டார்ட் அப்ளிகேஷன் இதை வச்சு நீங்கள் உள்ளே போக வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் அதனுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மில் பேசிக் டீட்டெயில் ஃபில் பண்ண பிறகு உங்களுடைய ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ண பிறகு ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் எஸ் நோ கொடுக்கணும். ஸோ அது கொடுத்து முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ரிவ்யூ வந்து கேட்கும். நீங்கள் கொடுத்த விஷயங்கள், அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்டோட எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்ட பிறகு நீங்கள் ஓகே கொடுத்துட்டு ப்ரிவ்யூ பார்த்துட்டு என்ன பண்ணலாம், அந்த அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் த்ரூ உங்களுடைய மொபைல் நம்பருக்கோ இமெயில் ஐடிக்கோ வரும். ஸோ இந்த ஒரு இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் ஸ்டெம் சாஸ் ஸ்காலர்ஷிப் 24-25 நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். படிக்கின்ற பெண் பிள்ளைகள், குறிப்பாக இந்த ஸ்டெம் கோர்சஸ் படிக்கின்ற பெண் பிள்ளைகள், பிஎஸ்சி டிகிரி ப்ரோக்ராமாக இருக்கலாம், எம்பிபிஎஸ், பிடிஎஸ் அண்ட் ஃபார்மசி கோர்ஸ், நர்சிங் கோர்ஸ் படிக்கின்ற பெண் பிள்ளைகள் இந்த ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதற்கான இறுதி நாள் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், 30 செப்டம்பர் 2024, 30 செப்டம்பர் 2024 இதற்கான இறுதி நாளாக இருக்கிறது. ஸோ இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய எதிர்காலத்தை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். அனைவருக்கும் நன்றி.